2023 கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலின் போது அவதூறாக பேசியதாக பாஜகவினர் தொடர்ந்த வழக்கில் ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரத்தை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா, இதில் ஏற்கனவே நீதிமன்றம் ஆஜராகணும்லாம் சொல்லியிருந்தது. இந்த சூழலில் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக முதல்ல இந்த வழக்கின் பின்னணி என்ன என்று பார்த்தோம். 2023 கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது 40% கமிஷன் அரசு என அப்போதைய பாஜக அரசை காங்கிரஸ் கட்சியினர் விமர்சித்தார்கள். இது வெறும் வாய்மொழி விமர்சனமாக மட்டும் இல்லாமல் ஊடகங்களில் விளம்பரமாக கொடுத்தார்கள். போஸ்டர்கள் அடித்து மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஊட்டினார்கள். இந்த விஷயம்தான் தற்போது இந்த வழக்காக மாறியிருக்கிறது. பாஜக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தங்கள் மீது அவதூறாக பேசியதாகவும் பொய் பிரச்சாரம் செய்ததாகவும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கானது பெங்களூரு ஏசிஎம்எம் கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்திருக்கிறது. இதில் நேரில் ஆஜராகியிருக்கிறார் ராகுல் காந்தி. ஆஜராவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு 3 முறை சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் இந்த 3 முறையும் ஆஜராகவில்லை, முறையான பதிலும் அளிக்கவில்லை. எனவே அடுத்த முறை ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று நீதிமன்றம் கூறியதை அடுத்து இன்றைய தினம் இவர் ஆஜராகியிருக்கிறார். இந்த வழக்கில் இவர் மட்டுமல்ல, ராகுல் காந்தி மட்டுமல்ல, கர்நாடக முதல்வர் சித்தராமையா, அதே போல துணை முதல்வர் DK சிவகுமார் ஆகியோரும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் இந்த வழக்கின் விசாரணையின் போது அவர்கள் ஆஜரானார்கள். இன்றைய தினம் ராகுல் காந்தி ஆஜராகிறார். அது மட்டுமல்ல, இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீனும் கிடைத்திருக்கிறது. வழக்கு விசாரணைக்கு தேவைப்பட்டால் அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இந்த ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சற்றே ஒரு ஆறுதல் கிடைத்திருக்கும். என்றால் இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்படுவாரோ என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. இன்று ஆஜராகவில்லை என்றால் தற்போது ஆஜரான பட்சத்தில் அதற்கான விலக்கு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் ஏற்கனவே ஆஜராகணுன்ற உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதே போன்ற ஒரு அவதூறு வழக்கு தான் குஜராத்தில் அவருக்கு தண்டனையை விதிக்கப்பட்டு பின்னர் அது உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ராகுல் காந்திக்கு ஜாமீன் அப்படின்ற செய்தியை முக்கிய செய்தியாக பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.